ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹபீபி. ஸ்கிரிப்டடா இல்லாம ரொம்ப ரியலா இருந்துச்சு படம். ஃபேமிலியா இப்ப வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல படம். மியூசிக்கா இருக்கட்டும், விஷுவல்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பக்காவா இருந்துச்சு. எல்லா கேரக்டர்ஸையுமே நம்ம மனசுல பதியிற மாரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு சீன் இருந்துச்சு. எல்லாருமே அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஜெனரேஷன்ல, இந்த சொசைட்டில இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிய பத்தி எடுக்கிறதே ஒரு பெரிய கரேஜ் தேவை. டைரக்டர் சார் ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது ஸ்க்ரீன்ல காமிச்சிருப்பாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட் இல்லைன்னா நம்மளோட ரிலேட்டிவ் அப்படி ஒருத்தங்களா நம்ம வந்துட்டு அந்த படத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரியலா கனெக்ட் ஆகும். லவ்வா இருக்கட்டும், ஃபேமிலி கூட இருக்கிற கனெக்ஷனா இருக்கட்டும், இமோஷன்ஸா இருக்கட்டும், ஒரு வெளிநாட்டுல போய் வேலை பண்ற ஒருத்தங்களோட ஸ்ட்ரகிளா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பியூரா ரியலா நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸ்கிரிப்டடா இல்லாம இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். நம்ம பார்க்குறப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கே, இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிக்கு நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சீனுமே நம்மளுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியா இப்போ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல படம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். போர்லாம் அடிக்கல. மியூசிக்கா இருந்தாலும், விஷுவல்ஸா இருந்தும் எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாவும் இல்லாம, ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் இல்லாம கரெக்ட்டா இருந்துச்சு படம். வந்து எல்லாமே சாங்ஸ்லாம் நல்லாமே இருந்துச்சு. எல்லாமே சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து எல்லாருமே பார்க்கலாம். படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்குறதுக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்காத பல ஆங்கிள்ல நிறைய விஷயத்த காமிச்சிருந்தாங்க. அதாவது நிறைய ஊர்கள்ல வந்து வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு செட்டில் இருக்காங்கன்னு நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து அவங்க ஊர் மக்கள், ஃபேமிலிஸ் எப்படி அவங்க நிறைய தியாகங்கள் பண்றாங்கன்றத பத்தி நிறைய காமிச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து இந்த நெசவு தொழிலாளிகள் வந்து அடுத்த தலைமுறை போகும்போது என்னென்ன விதமான தியாகங்களும், கஷ்டங்களும் பண்ணியிருக்காங்கன்றத காமிச்சிருந்தாங்க. நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப எதார்த்தமா நடிச்சிருந்தாங்க. கஸ்தூராஜ் சார் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு. யாருமே நியூ ஃபேஸ் மாரியே தெரியல. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. சாம்சியர் சாரோட ஒர்க் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு சில பர்ட்டிகுலரா அந்த நூறே நூறேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது ரொம்பவே நல்லா இருந்தது. போர் அடிச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் அந்த மாதிரி படம் இல்ல. ஒரு எதார்த்தமான படம். அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம அந்த ஃபீலிங்ஸோட, எமோஷனோட கனெக்ட் ஆகி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். ஒரு லைஃப், ஒரு பர்ட்டிகுலர் கல்ச்சரோட லைஃபை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை பார்க்கணும். படம் அருமையா இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் ஒரு வாழ்க்கையை சொல்லக்கூடிய படம். ஒரு உலகமயமான ஒரு பேருண்மையை எடுத்து சொல்லக்கூடிய படமா தான் இருக்கு. ஒரு அன்பு, பிரிவு, காதல், பொருளாதார சிக்கல், வாழ்க்கை சூழல், சின்ன சின்ன வார்த்தை தடுமாற்றத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறது பல இடங்கள்ல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. நானும் நடிச்சிருக்கிறேன். ஃபேமிலியோட தான் பார்க்கணும். எல்லா காட்சிகளுமே ஃபேமிலியோட பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருந்ததை நம்ம எடுத்துக்காட்டு. படம் பார்த்தனே, இந்த காலத்துக்கு ஏற்ற படம். கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. நடிகர்கள் யாரும் நடிக்கல, கதையில் வாழ்ந்திருக்காங்க. தனுஷோட அப்பா தான் நடிச்சிருக்காரு, கஸ்தூரி ராஜா. அவர் நடிகர்களான நடிக்கலாம், ஆனால் தனுஷ் அப்பாங்கிறதுல ப்ரூவ் பண்ணிட்டார் நடிப்பு மூலயமா. மிக முக்கியமான படம் இது. மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய படம். குலா வாங்கிட்டோங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க கிளைமேக்ஸில். குலானா விவாகரத்தான். அது மாதிரி தமிழ் சினிமாவில் 100 ஆண்டு இஸ்லாமிய வாழ்க்கைக்கு ஒரு குலா வாங்கியிருக்காரு இந்த ஆண்டு. அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக அவார்டு படம் நிச்சயமாக இருக்கும். இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணை லவ் பண்ணலாம் கூட எனக்கு தோணுச்சு ஹீரோனை பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஊரில் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நம்ம உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு படம், உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய படம். ஒரு வாழ்வியலை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு இஸ்லாமிய வீட்டுக்குள்ளே போய் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் இந்த இஸ்லாமிய படத்தை பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட கஷ்டம், அவங்களோட நஷ்டம், அவங்களுக்கு என்ன நடக்குது, இது என்ன சொல்ல வராங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமாக அழகாக சொல்லியிருக்காரு. அவரோட படைப்பு அவள் பேர் தமிழ் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளித்திரு ரொம்ப நல்ல படம். இந்த படம் ரெண்டுத்தையும் மிஞ்சிய படமாக இருக்குது. இந்த படத்தில் குறைன்னு சொல்லப்போனால் எதுவுமே கிடையாது. நீங்கள் யாருமே இந்த படத்தை பார்க்கலன்னா அதுதான் குறை. முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான ஒரு படம்னு நான் நினைக்கிறேன். சாங்ஸ் அருமையாக இருந்துச்சு. இந்த ரூதே ரூதே சாங் வந்து ரொம்ப திரும்ப 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 கேட்கணும் போல தோணுது. திரும்ப 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 அந்த பாட்டை பார்க்கணும் போல தோணுது. திரும்ப 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 நம்ம உணர்ச்சிகளை தூண்டுது அந்த ரூதே சாங்கு. அந்த பாட்டு பாடினவங்களுக்கும், அந்த பாட்டு எழுதினவங்களுக்கும், அது ஒளிப்பதிவு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். ஃபேமிலியோட பாருங்கள். கண்டிப்பாக லவ்வாக இருந்தால் லவ்வரோட போங்க, ஃபேமிலியாக இருந்தால் ஃபேமிலியோட போங்க, லவ்வராக இருந்தால் லவ்வரோட போங்க. ஆனால் படத்தை பார்க்காம மட்டும் இருந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.